ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிட்டு இருக்க காந்தா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். காந்தா படம் பார்த்தாச்சுங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்காங்கன்னா, நம்ம செல்வமணி செல்வராஜ் அவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படம் சூப்பராக இருக்குது. துல்கர் சல்மான் ராணா நம்ம சமுத்திரக்கனி இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டவர் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு போல் எக்ஸட்ரான்னு சொன்னால், இந்த படத்தோட ஒன் ஸ்டோரி என்னன்னு பாட்டு வந்துடலாம் வாங்க. அதாவது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிடுறேன். 1950 இருந்து ஆரம்பிக்குதுன்னே சொன்னாங்க. அதாவது நம்ம சமுத்திரக்கனியோட ஆசை என்னென்னா, நம்ம துல்கர் சல்மானையும் நம்ம படத்தோட ஹீரோயினையும் வச்சு ஒரு படம் எடுக்கணும். அந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடிக்கிறா. அந்த எடுத்து முடிக்கிற டயத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்துருவாங்க. அது ஒருத்தர் சுட்டு கொண்டுருவாங்க. அது யார் சுட்டு கொண்டா, என்னாச்சு ஏதாச்சு கடைசி வரை கொண்டு போவாங்க. அது யார் சாகடிச்சான்னு சொல்லி கடைசியாக ரிவ்யூ பண்ணுவாங்க. வேறு லெவலான ஒரு க்ரைம் ட்விஸ்ட்டாக முடிச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் தான் படம் ஸ்பீடாகுது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டைலாக் டெலிவரிலாம் பார்க்கும்போது உண்மையாக அருமையாக இருந்துச்சு. சமுத்திரக்கனியோட அந்த டைலாக் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த அளவு சூப்பராக பண்ணுவார் நானே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. காந்தா படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு. அந்த ஹீரோயின் கேரக்டர் குமாரின்னு கேரக்டரில் பண்ணுவாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம சமுத்திரக்கனியும் நம்ம குமாரி 2 பேர் பேசிக்கிட்டு எப்போ போல் இருப்பாங்க. நம்ம துல்கர் சல்மான் வந்தோடனே ஹீரோ அவங்க தானே, அவங்க கூட ஹீரோயின் அதிகமாக டச்சில் இருப்பாங்க. அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கூட பார்த்திங்கன்னா லிவிங் டுகெதரில் 2 பேர் இருப்பாங்க. கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. ரொம்ப அன்பு வெளியே காட்டுவார்னு சொல்லாங்க. துல்கர் சல்மான் மேலே நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த அன்பாக இருக்கிற காரணத்தினால கிளைமேக்ஸில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சீன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த துப்பாக்கி சுடாதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த துப்பாக்கி சுற்றும். யாருன்னா நம்ம வையாபுரி ஒரு வேலை ஒன்று பார்த்து விட்ருவார். அந்த கன்னில் இது போட்டு விட்ருவார் புல்லட்டை. அது யார் சுடான்னு படம் கடைசி வரை ரிவ்யூ பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அது வரையும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொல்லாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான் நான் சொல்லுவேன். ஆனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட கதை நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். அந்த காலத்தோட ஸ்க்ரீன் பிளேல அந்த படத்தில் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. மியூசிக்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. துல்கரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸில் மிரட்டி ஒரு ஆள். அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த கொலை யார் பண்ணான்னு கண்டுபிடிக்க ராணா வருவார். ராணா வந்ததுக்கப்புறம் நம்ம துல்கர் மேலேயே அவர் மேலே கண்ணாக இருக்கும். அவர் தான் கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சீன் நடிச்சு காட்டுறேன். என் ஹீரோயின் செத்தாங்களே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அன்பாக இருக்குன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சும் காட்டுவார். உண்மையாக நல்லா இருந்துச்சுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க ஸ்டார் 5/3.4ங்க. யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த படம் மஸ்ட்டு ஒன் டைம் தேட்டரில் வாட்ச் பண்ணி பாருங்கள். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பொறுமை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருந்தால் வெளியே ரிவ்யூ கொடுப்பீங்க. அது நான் கருத்தாகவே நான் சொல்லிடுறேன். நான் பார்த்தாலவே எனக்கே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதை தான் நான் இங்கே ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஆனால் ராணா சீன் வரும்போது செகண்ட் ஹாஃபில் வாங்கும்போது ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு படம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.